நாம் தமிழர் நல்ல கொள்கை, நல்லா நீங்க பேசுறீங்க, சுயசார்பு பேசுறீங்க, நீங்க ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ போடுறீங்க, நல்லா இருக்கு தங்கச்சி. ஆனா நாங்க உண்மையிலே பண்ணிட்டு இருக்கோம். அத உங்க ஏஐ வீடியோ நாங்க ஏன் பார்க்கணும்? நீங்க என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அதை இத்தனை வருடங்களாக நரேந்திர மோடி அவர்கள் செயல் அளவில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார், செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை மறந்துடாது. சீமான் என்ன வீடியோ போடுறாரு, நல்ல அருமையான ஒரு வீடியோ. கேஸ நம்ம ஏங்க எதிர்பார்க்கணும்? ஃபாரின்ல இருந்து இறக்குமதி எண்ணெயை நாம எதிர்பார்க்கணும். பயோகேஸ், மாட்டு சாணத்திலிருந்து இயற்கை எரிவாயுவை நான் தயாரிக்க வைப்பேன், அதை அரசு வேலையாக மாற்றுவேன். ஏஐ வீடியோ அழகா போட்டிருக்காங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏஐ வீடியோ போட்டீங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது திட்டத்தில் கடன் வாங்கி கடலூர் மாவட்டத்தில் குழந்தை குப்பத்தில் விக்னேஸ்வரன் என்கிற ஒரு இளைஞன் மாதத்திற்கு 1200 மெட்ரிக் டன் பயோகேஸை தயாரிச்சு அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. மத்திய அரசாங்கத்தோட திட்டம். உண்மையா இருக்க வீடியோ போடுங்க. ஏஐ பேஸ் வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றலைங்க, உண்மையிலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு இடத்துல சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு காட்டுங்க. கொஞ்ச நாள் வியாபார சிலிண்டர் முறைப்படுத்தப்படும், ஆனா வீட்டு சிலிண்டர் எங்கேயுமே தட்டுப்பாடு இல்லை. ஹார்மூஸ் நீரிணையில் இருந்து அதிமுக சகோதரர்கள் சொன்னது போல சிங்கம் போல இந்திய கப்பல்கள் மட்டும் தான் அங்கு வந்து கொண்டிருக்கிறது. இது உலக அரங்கில் இந்திய தேசத்தினுடைய பெருமையை நிலைநாட்டிருக்கிறது. நீங்க சொல்ற அது பயோகேஸ் திட்டம் அரசு வேலையாக ஆடு மாடு மேய்ப்பதை தராமலேயே நீங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி சாணத்தையோ வீட்டு ஆர்கானிக் கழிவுகளையோ பயன்படுத்தி நீங்க பயோகேஸ் தயாரிப்பதற்கு மத்திய அரசாங்கம் 30,000 கொடுக்கிறது. மாடு வளர்க்குறீங்களா 12,000 கொடுக்குது. நான் எங்க கிராமத்துல பல பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். செல்ஃப் ரிலையன்ட், சுயசார்பு. ஏஐ வீடியோ பண்றது ஈஸி தங்கச்சி, ஆனா நாங்க களத்துல செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்க உண்மையிலேயே சுயசார்பு உங்களுடைய தத்துவம் என்று சொன்னால் நீங்கள் பாஜகவை ஆதரித்திருக்க